சார், நான் இன்றைக்கு 6வது கேள்வியை வழங்கப்படுத்த போறேன். குமார், மணி, அகமட் எனும் மூவரிடமும் உள்ள பணத்தின் மொத்த தொகை 365 ஆகும். குமாரை விட மணியிடம் ரூபாய் 15 அதிகமாக உள்ளது. மணியை விட அகமட்டிடம் ரூபாய் 35 அதிகமாக உள்ளது. குமார், மணி, அகமட் மூவரிடமும் உள்ள பணத்தொகையை முறையை தெரிந்தா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மொத்த தொகையை போடணும். 365 ரூபாய். குமாருக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, அதனால குமாருக்கு எக்ஸ். மணி வந்து குமாரை விட 15 ரூபாய் கூட. அப்ப மணி வந்து எக்ஸ் சக 15, அகமட் வந்துட்டு மணியை விட 35 ரூபாய் கூட, அதனால எக்ஸ் சக 15 சக 35. இப்ப நாங்க எக்ஸோட பெருமதியா காணணும். அதுக்கு 3x, இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் வந்திருக்கு. அப்போ 3x சக 15 சக 15 சக 35 சமன் 365 ரூபாய். இதை நாங்க இன்னும் சுருக்குறோம்டா 3x 15 35 கூட்டினோம்டா 65 சமன் 365. அது பிறகு 3x சமன் 365 சய 65. 3x 300 ஒரு எக்ஸுக்கு 100. அப்ப குமார் வந்துட்டு குமாருக்கு நாங்க எக்ஸ் போட்டதுனால குமாரோட பெருமதி 100 ரூபாய். மணிக்கிட்ட 100 சக 15 சமன் 115 ரூபாயும், அகமட்டு கிட்ட 100 சக 15 சக 35 சமன் 150 ரூபாயும் இருக்கு. நன்றி சார்.